இலங்கையோட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை இலக்கு வச்சு கொலை செய்யறதுக்கு சதித்திட்டம் தீட்டப்பட்டதா? இந்த சதித்திட்டம் இலங்கையில இல்லாம ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மடகஸ்கர் தீவுல சந்திச்சு அங்க சதித்திட்டம் தீட்டப்பட இருந்ததாகவும் கடைசி நேரத்துல இந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகுது. இந்த சந்திப்பு எதுக்காக திடீர்னு ரத்து செய்யப்பட்டது? இலங்கையோட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவோட பாதுகாப்பு எதுக்காக திடீர்னு பலப்படுத்தப்பட்டது? போதைப் பொருள் கடத்தல் கும்பல்கள், பாதாள உலக குழுக்கள், துபாயில பதுங்கி இருக்கக்கூடிய குற்றவாளிகள், மத்திய கிழக்கு போர், இலங்கையோட புலனாய்வு அமைப்புகள், இப்படி இது எல்லாத்தையுமே இணைக்கக்கூடிய இந்த தகவலோட முழுமையான பின்னணி என்ன? இந்த சம்பவம் தொடர்பா ஊடகவியலாளர் கயான் காலகே வெளியிட்ட ஒரு தகவல் இப்போ சமூக வலைதளங்கள்லையும் சரி, செய்தி ஊடகங்கள்லையும் சரி ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வருது. ஆனா பல ஊடகங்கள்ல இவருடைய இந்த கருத்து திரிவுபடுத்தப்பட்டு வெளியாறதையும் பார்க்கக்கூடியதா இருக்கு. இப்படி வெளியாகிருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே அடிப்படையா வச்சு இந்த சம்பவத்தோட உண்மை எது, ஊகம் எது, உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எது அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். இப்போ வெளியாக இருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களை குறிவச்சு பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலையும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு இடையிலையும் ஒரு சதி திட்டம் தீட்டப்படுது. இந்த சதி என்ன அப்படின்னு சொன்னா, ஜனாதிபதியை மௌனிக்க வைக்கணும், இந்த ஆட்சியை எப்படியாவது கவிழ்க்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான், அதுக்கான ஒரு திட்டம் தான் தீட்டப்பட்டு வருது அப்படிங்கிறது தான் இப்போ வெளியாக இருக்கக்கூடிய தகவல். இந்த விடயம் தான் இப்போ பல ஊடகங்கள்லையும் சமூக வலைதளங்கள்லையும் திரிவுபடுத்தப்பட்டு எப்படி வெளியாயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஜனாதிபதியை கொலை செய்யறதுக்கு ஒரு சதி திட்டம் தீட்டப்படுது அப்படின்னு வெளியாயிட்டு இருக்கு. இப்படியான ஒரு விவாதம் வெளியாகி இது சமூக வலைதளங்கள்ல பேசு பொருளா மாறுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஊடகவியலாளர் கயான் காலகே அண்மைய நாட்கள்ல வெளியிட்டிருந்த ஒரு கருத்து. அதாவது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில அவர் கருத்து தெரிவிக்கும் போது, ஒரு நேர்காணல்ல அவர் கருத்து தெரிவிக்கும் போது இந்த ஒரு விடயத்தை சொல்லியிருப்பாரு. இது தொடர்புல எங்களுடைய ஊடகமும் ஊடகவியலாளர் கயான் காலகே கிட்ட இது தொடர்பா வினவி இருந்தது. அதாவது இப்போ வெளியாயிட்டு இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன, இதோட உண்மை தன்மை என்ன, எதுக்காக அந்த இடத்துல அந்த நேர்காணல்ல இப்படியான ஒரு கருத்து வெளியிடப்பட்டது, இதோட பின்னணி என்ன அப்படிங்கிற தொடர்பா அவர்கிட்ட வினவின சந்தர்ப்பத்துல பல தகவல்களை அவர் எங்க கிட்டையும் வெளிப்படுத்த இருந்தாரு. அந்த குரல் பதிவுகளை நாங்க உங்களுக்கு கேட்கறதுக்காக இந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்புறதுக்கும் தயாரா இருக்கும். இது ஒரு அரசியல் சதி திட்டம் என நான் எந்த ஒரு இடத்திலும் கூறவில்லை. ஜனாதிபதியை கொலை செய்யும் திட்டம் எனவும் நான் எந்த ஒரு இடத்திலும் கூறவில்லை. அரசாங்கத்தால் போதை ஒழிப்பு மற்றும் பாதாள உலகத்தை ஒழிக்கும் நோக்கில் ஒரு திட்டம் கொண்டுவரப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் நாட்டிலிருந்து தலைமறைவாகியுள்ள போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலக குழுக்களுக்கு இது ஒரு பெரிய சிக்கலாக மாறியது. இதனால் அவர்களது வியாபாரம் பெருமளவிலே வீழ்ச்சியை சந்தித்தது. இந்த காரணங்களால் இந்த அரசாங்கம் இனியும் ஆட்சியிலே இருந்தாலும் தங்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதை அறிந்து இது தொடர்பிலே கலந்துரையாடுவதற்காக திட்டமிடுவதற்காக தீர்மானித்திருந்தன. இதற்காக மடகஸ்கருக்கும் செல்ல இருந்தன. டிக்கெட்டுகளையும் வாங்கி செல்லவிருந்தன. எனினும் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே இருந்த பதற்றமான சூழல் காரணமாக துபாயில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. பலத்த பாதுகாப்பினால் சந்தேக நபர்களையும் கைது செய்தனர். இந்த காரணத்தினால் அவர்களது இந்த மடகஸ்கர் சந்திப்பு ரத்து செய்யப்பட்டது. எனினும் பாதாள உலக குழுக்கள் மூலம் அரசாங்கத்தை கவிழ்க்கும் முயற்சிகள், திட்டங்கள் இன்னும் முடியவில்லை. ஊடகவியலாளர் கயான் காலகே எங்களுக்கு வழங்கின தகவல்களோட அடிப்படையில ஒரு விஷயம் வெளிப்படையா தெரிய வந்தது. அதாவது இவர் மூலமா வெளியிடப்பட்டிருந்த ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, மடகஸ்கர்ல ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களை மௌனிக்கிறதுக்கான இவருடைய நடவடிக்கைகளை ஸ்டாப் பண்றதுக்கான ஒரு திட்டம் தீட்டப்பட்டு வருது. இவருடைய நடவடிக்கைகளை தடுக்கிறதுக்கும் இவருக்கு ஒரு முட்டுக்கட்டையா மாறுறதுக்கான பல
திட்டங்கள் தீட்டப்பட்டு வருது அப்படிங்கிறது தான். இதுதான் இப்போ ஊடகங்கள்ல வந்து தெரிவுபடுத்தப்பட்டு ஜனாதிபதியை கொலை செய்யறதுக்கு ஒரு சதி திட்டம் மடகாஸ்கர்ல தீட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலா வெளியாயிட்டு இருக்கு. ஆனா இவர் எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய தகவல்களோட அடிப்படையில உண்மையான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக் அவர்களினுடைய இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முதலையே ஒரு விடயத்தை ரொம்பவே உறுதியா சொல்லியிருந்தாங்க. இந்த பாதாள உலக குழுக்களையும் போதை பொருளையும் நாட்டில இருந்து ஒழிக்கிறதுக்கான விசேட வேலை திட்டங்கள் கொண்டு வரப்படும். அது ஒழிக்கிறது தான் எங்களுடைய முதன்மையான நோக்கம் அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய பிரச்சார மேடைகள்ல இருந்து நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்கு. அதே மாதிரி இவங்களுடைய இந்த கருத்துக்களுக்கு இந்த வாக்குறுதிகளுக்கு ஏற்ற மாதிரியே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பல வேலை திட்டங்கள்ல கொண்டு வந்ததையும் அதை செயற்படுத்தினதையும் பார்க்கக்கூடியதாவே இருந்தது. அதுலயும் மிக முக்கியமா இந்த போதைப் பொருள் ஒழிப்பு திட்டம். இந்த போதைப் பொருள் ஒழிப்பு திட்டத்தோட சேர்ந்ததுதான் இந்த பாதாள உலக குழுக்களையும் ஒழிக்கிறது அப்படிங்கிற விடயம். பல இடங்கள்ல பல சோதனை நடவடிக்கைகள், சுற்றி வளைப்புகள், எல்லா இடங்களையும் கைப்பற்றப்படக்கூடிய போதைப் பொருட்கள், அதுவும் கொஞ்சமான தொகை கிடையாது, கிலோ கணக்கில் வந்து போதைப் பொருள் சிக்கிறதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாகவே இருந்தது. இப்படியான பின்னணியில் இந்த ஒரு விடயம், அதாவது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மூலமா அதோட தலைமை இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் மூலமா கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டம் பாதாள உலக குழுக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. பாதாள உலக குழுக்கள் அப்படின்னாலே அவங்களுக்குள்ள இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்களும் இந்த போதைப் பொருள் வியாபாரம் செய்யறவங்களும் உள்ளடங்குறாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இந்த விடயம் மிகப்பெரிய ஒரு சிக்கலா மாறி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த போதைப் பொருள் வியாபாரம் மூலம், இந்த போதைப் பொருள் கடத்தல் மூலம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் இதை ஒழிக்கிறது மூலமாகவும் இதுக்கு தடையா இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கான வருமானத்தை அவங்களால ஈட்டிக்க முடியல. அவங்களுடைய இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு, இந்த வியாபாரத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் மிகப்பெரிய தடையா மாறி இருக்கு. இதுதான் மடகாஸ்கர்ல சேர்ந்து எப்படி இந்த ஆட்சியை கவிழ்க்கிறது, எப்படி தங்களுக்கு சாதகமான ஒரு அரசாங்கத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வர்றது, எப்படி ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவோட இந்த போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு ஒரு முட்டுக்கட்டையை போடுறது அப்படிங்கிறத திட்டமிடுறதுக்காக தான் மடகாஸ்கர்ல ஒரு சந்திப்பு நடக்க இருந்திருக்கு. ஆனா கடைசி நேரத்துல இந்த அமெரிக்க ஈரான் யுத்தம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, துபாயில வந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்படுது. எங்க எல்லாருக்குமே தெரியும், அந்த காலப்பகுதியில வந்து மத்திய கிழக்கு நாடுகள் வந்து ரொம்பவே பதட்டமா இருந்தது. காரணம், இந்த அமெரிக்காவோட ராணுவ தளங்களை குறிவச்சு ஈரான் மத்திய கிழக்கு நாடுகளை தாக்குனது. இப்படியான பின்னணியில இந்த துபாயில வந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. அங்க வந்து யாருமே தெரியாதவங்க, அடையாளம் தெரியாதவங்க, புதிதா தெரியக்கூடியவங்க, முக்கியமா சந்தேக நபர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்களை வந்து அந்த இடத்திலேயே வந்து சோதனைக்கு உட்படுத்துறது, அவங்களுடைய அடையாளத்தை செக் பண்றது அப்படின்னு சொல்லி பல சம்பவங்கள் பதிவாகி இருந்து. இப்போ மடகாஸ்கர்ல நடக்க இருந்த சந்திப்பு எதனால ரத்து செய்யப்படுது அப்படின்னா, இந்த ஈரான் அமெரிக்க யுத்தம் காரணமா துபாயில பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. அப்ப இவங்க அங்க போகும்போது இவங்களுடைய அடையாளமும் சோதனைக்கு உட்படுத்தப்படும். இவங்களும் இப்போ சர்வதேச ரீதியில இருக்கக்கூடிய குற்றவாளிகள் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய அடையாளமும் தெரிய வந்துடும், இவங்களும் கைது நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவங்களுடைய இந்த சந்திப்பு ரத்து செய்யப்படுது. ஆனா இந்த இடத்துல ஊடகவியலாளர் கயான் காலகி வெளிப்படுத்தின விடயம், இன்னொரு விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சந்திப்பு தான் ரத்து செய்யப்பட்டதே தவிர இந்த அரசாங்கத்தை மாற்றணும், ஆட்சியை கவிழ்க்கணும், ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவோட இந்த நடவடிக்கைகளை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பாதாள உலக குழுக்கள் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய திட்டம் இன்னும் வரைக்கும் முடியலை. இன்னும் அது நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலையும் அவர் இந்த இடத்துல வெளிப்படுத்தி இருக்காரு. அந்த விடயத்தையும் உங்களுக்கு கேட்கறதுக்காக நாங்க இந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்புறோம். போதைப் பொருள் கடத்தல் வியாபாரம் எவ்வளவு பாரதூரமானது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் பல்வேறு சதித்திட்டங்கள் இடம்பெறுவதாக கூறினேன். நேற்று நீர்கொழும்பு சிறையில் சம்பவம் ஒன்று நடந்தது. இன்னும் 20க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழக்கும் அளவுக்கு என்ன நடந்தது? போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் காட்டிக் கொடுத்ததற்காக பாதுகாப்பு தரப்பினரை தாக்கும் அளவுக்கு என்ன நடந்தது என்பதை நாம் ஆராய வேண்டும். போதைப் பொருள் வியாபாரத்தால் வரும் வருமானம் அதிகம். அது வீழ்ச்சி அடையும் போது வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு செயல்களில் ஈடுபடுகின்றன. இது நான் கூறிய ஒரு தகவல் அல்ல, இது எங்களுடைய அரச புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ஒரு தகவல். இந்த இடத்துல இந்த பாதாள உலக குழுக்களோட, அதாவது நாட்டுக்குள்ள பாதாள உலக குழுக்களோட போதைப் பொருள் கடத்தல் வியாபாரிகளோட நடமாட்டம் இன்னும் ஓய்வடையலை, அது இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு அவங்க போடுற திட்டம்
அதுக்கான இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த நேற்றைய நாள்ல நடந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில நடந்த சம்பவம், இதுவும் கூட இந்த பாதாள உலக குழுக்களோட, போதைப் பொருள் கடத்தல்காரர்களோட அரசாங்கத்தை கவிழ்க்கிறதுக்கான ஒரு முயற்சியா அப்படிங்கிற சந்தேகங்களும் எழுப்பப்படுது அப்படின்னு சொல்லி அவர் இந்த சம்பவத்தையும் ஒரு உதாரணமா இந்த இடத்துல சுட்டி காட்டி இருக்காரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ள நடந்த சம்பவத்தை எங்களால பார்க்கக்கூடியதா இருந்தது. 2 குழுக்களுக்கு இடையில தான் இந்த சம்பவம் அரங்கேறுது. இந்த மோதல் சம்பவம் நடக்குது. அதுலயும் ஒரு குழு எப்படின்னு சொன்னா, பாதாள உலக குழுக்கள், இந்த போதைப் பொருள் கடத்தல்ல ஈடுபடுற குழு. மற்றும் ஒரு குழு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த போதைப் பொருள் கடத்தல் வியாபாரம் தொடர்பா தகவல் வழங்கக்கூடிய, அதாவது அரசாங்கத்துக்கு தகவல் வழங்கக்கூடிய ஒரு குழு அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இவங்க 2 பேருக்கும் இடையில இந்த மோதல் நிலை உருவாகிறதுக்கான காரணம் என்ன? பாதாள உலகத்தை மையப்படுத்தி ஒரு சிறைச்சாலைக்குள்ள ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு சொன்னா, அது எதுக்காக நடக்குது? இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் நோக்கங்கள் இருக்கா? அரசியல் கட்சிகளோட ஈடுபாடு இருக்கா? அரசாங்கத்தை கவிழ்க்கணும் அப்படிங்கிற முயற்சியா? அப்படிங்கிற ஒரு சில உதாரணங்களும் இந்த இடத்துல காட்டப்படுது அப்படின்னு சொல்லி அவர் இந்த இடத்துல வெளிப்படுத்தி இருக்காரு. இந்த இடத்துல இவர் சொல்ற விடயமும் கொஞ்சம் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். நேற்றைய நாள்ல நடந்த இந்த நீர்கொழும்பு சம்பவத்துல இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட 25க்கும் அதிகமானவங்க உயிரிழந்திருக்கதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதுலயும் பாதுகாப்பு தரப்பினரும் இருக்காங்க. ஒரு பாதாள உலக குழுக்களோட சண்டையினால, மோதல்னால பாதுகாப்பு தரப்பினரையே தாக்குற அளவுக்கு, அவங்களையே இந்த விஷயங்களுக்கு உள்வாங்குற அளவுக்கு இந்த பிரச்சனை தீவிரம் அடையுது அப்படின்னு சொன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியாயமான காரணங்கள் என்ன? நிஜமான காரணங்கள் என்ன? எதுக்காக இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையா ஆராய வேண்டிய இடத்துல நாம் எல்லாருமே இருக்கோம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லக்கூடிய ஒரு விடயமாகவும் இருக்கு. தற்போது ஜனாதிபதியின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் உண்மையிலே ஜனாதிபதிக்கு அச்சுறுத்தல் உள்ளது. ஜனாதிபதியின் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக எந்த ஒரு இடத்திலும் நான் கூறவில்லை. போதைப்பொருள் ஒழிப்பின் பின்னணியில் ஜனாதிபதியின் உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருக்கலாம். அதனால்தான் அவருடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அது தொடர்பில் அவருக்கு நேர்ந்த விடயங்கள் தொடர்பில் எனக்கு எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. நான் கூறியதும் அரச புலனாய்வுக்கு கிடைத்த தகவல்களையே. இப்போ பல ஊடகங்கள்ல கயான் காலகே வெளியிட்ட இந்த ஒரு தகவல் திரிவுபடுத்தப்பட்டிருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரியே ஜனாதிபதியை கொலை செய்யறதுக்கான ஒரு சதி, மடகாஸ்கர் தீவுல நடந்த ஒரு கலந்துரையாடல், ஒரு சந்திப்பு அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் போஸ்ட் வாயிலாகவும், அது மட்டும் இல்லாம பல செய்தித்தாள்கள்லையும் செய்தி ஊடகங்கள்லையும் வெளியாறத பார்க்கக்கூடியதா இருக்கு. ஆனா இங்க இவர் என்ன விஷயத்த ரொம்பவே முக்கியமா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு விடயம், அதாவது மடகாஸ்கர் தீவுல இப்படி ஒரு சந்திப்பு நடக்க இருந்தது ரத்து செய்யப்பட்டது அப்படிங்கிற விடயம் 4 மாதங்களுக்கு முன்னாடியே இந்த ஊடகவியலாளர் மூலமா வெளியில சொல்லப்பட்டிருக்கு. அது இப்போதான் இந்த நேர்காணல் மூலமா இன்னும் கொஞ்சம் பேசு பொருளா மாறி இருக்கு. அதையும் தாண்டி இவர் எந்த ஒரு இடத்துலையுமே ஜனாதிபதியை கொலை செய்யறதுக்கான ஒரு சதித்திட்டம் தீட்டப்படுது அப்படின்னு சொல்லல. அவர் சொல்லி இருந்தது எல்லாமே ஜனாதிபதியோட இந்த நடவடிக்கைகளை மௌனிக்கிறதுக்காக, அவருடைய இந்த நடவடிக்கைகளை தடுக்கிறதுக்காக, அதையும் தாண்டி இந்த ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய முதன்மையான நோக்கம் அப்படிங்கிறதையும் அவர் இந்த இடத்துல வெளிப்படுத்தி இருந்தார். அதையும் தாண்டி இதெல்லாமே இந்த ஊடகவியலாளர் கயான் காலகியோட விடயங்கள் கிடையாது, அவருடைய கருத்துக்கள், அதாவது அவர் ஆராய்ச்சி அவர் சொன்ன விஷயங்கள் கிடையாது. இது எல்லாமே அரசாங்கத்தோட புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்க பெற்ற தகவல்கள், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தான் அவர் இப்படி ஒரு நேர்காணல்ல வெளியிட்டிருக்காரு. இப்போ இந்த மாதிரி ஜனாதிபதியோட உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருக்கு. அதுக்கான முக்கியமான காரணம் இந்த போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள்ல ஜனாதிபதி ரொம்பவே தீவிரமா ஈடுபட்டு இருக்குது தான். நிஜமாவே நம்ம யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, இப்படி ஒரு போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதிக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிற ஒரு விடயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் தான். இதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு கேட்டா, இப்போ ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக் அவர்களுடைய பாதுகாப்பு முழுக்க முழுக்க பலப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. இவருடைய அண்மைய நேர்காணல்ல அவர் வழங்கியிருந்த இன்னொரு தகவல் தான், இப்போ பாதாள உலக குழுக்கள் எல்லாமே பதட்டம் அடைய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. எதுக்கு பாதாள உலக குழுக்கள், போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் பதட்டம் அடையணும்? எங்களுக்கு தெரியும், நாங்க கொஞ்சம் கடந்த காலத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னா, இந்த போதைப் பொருட்கள் படகு மூலமா, அதுவும் பல நாள் படகுகள் மூலமா, ஆள் இல்லாத படகுகள் மூலமா கடல்ல அப்படியே மிதந்து ஒரு இடத்துல கரை ஒதுங்கிறதும், அங்க போய் இங்க இருக்கக்கூடிய நபர்கள் மூலமா, இங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆதரவாளர்கள் மூலமா இந்த போதைப் பொருட்கள் எல்லாமே கொண்டு வரப்பட்டு அது ஒரு வீட்டுக்குள்ள அடைக்கப்பட்டு பல இடங்களுக்கு விநியோகிக்கப்படுறது, அதையும் தாண்டி ஒரு வலையமைப்பாவே இது நடந்துகிட்டு இருந்தது அப்படிங்கிற பல தகவல்கள் எங்களுக்கு தெரியும். அதோட இந்த மாதிரியான மிக முக்கியமான போதைப் பொருள் கடத்தல் சம்பவங்களோட பின்னணியில
முக்கியமான அரசியல் கட்சிகளும் இருந்திருக்கு அப்படிங்கிற பல தகவல்களும் எங்களுக்கு வெளியாகி இருந்ததை பார்க்கக்கூடியதா இருந்தது. அப்படியான சம்பவங்கள் நடந்திருந்தது. அதாவது பல கணக்கான கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் எல்லாமே கைப்பற்றப்பட்டிருந்தது. இந்த சம்பவங்களுக்கு பின்னாடி எல்லாமே அரசியல்வாதிகளோட ஆதரவும் இருந்திருக்கதா தான் தெரியவும் வந்தது. ஆனா இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பாதாள உலக குழுக்களுக்கு சுயமா இயங்க முடியல. அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அரசியல்வாதிகளோட அரசியல் கட்சிகளோட ஆதரவு தேவைப்படுது. இன்னொரு நாட்டுல தலைமறைவாகி இருந்து இலங்கைக்குள்ள போதைப் பொருளை கொண்டு வரணும், போதைப் பொருளை கடத்தணும், அவங்களுக்கு இஷ்டப்படி அந்த வலையமைப்பை நடத்திக்கிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு அரசியல் ஆதரவு, அரசியல் பலம் தேவைப்படும் இல்லையா? அந்த அரசியல் ஆதரவு கடந்த ஆட்சிகள்ல கிடைச்சிருக்கு. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துல அந்த ஆதரவு கிடைக்கல அப்படிங்கிறது தான் இந்த பாதாள உலக குழுக்களுக்கும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரச்சனையா இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அது இல்லாம போகும்போது அவங்க இந்த மாதிரி சதித்திட்டங்களை தீட்டுறதும் இந்த அரசாங்கத்தை கவிழ்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அதிகாரிகளுக்குள்ள தகவல் கசிகிறது. இது எங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதாவது கடந்த ஆட்சிகளையா இருக்கட்டும், கடந்த காலத்திலயா இருக்கட்டும், அரசாங்கத்துக்குள்ளேயே அதாவது மிக முக்கியமான பதவிகளை வகிக்கக்கூடியவங்களே இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு பாதாள உலக குழுக்களுக்கு துணை போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் அண்மையில கைதான ரக்கித ராஜபக்ஷ, சரித் அபிசிங்க, இவங்க 2 பேருமே இந்த பாதாள உலக குழுக்களுக்கு துணை போனதுக்கான மிக முக்கியமான ஒரு சிறந்த உதாரணமா இந்த அண்மைய நாட்கள்ல நடந்த கைதிகளை நம்ம சுட்டி காட்டலாம். ஆனா இதுக்கு முன்னாடி இன்னும் பல ஊடகவியலாளர்கள் இது தொடர்பாக வெளிப்படுத்தி இருந்தது எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எப்படின்னா, இந்த பல நாள் மீன்பிடி படகுகளில் வரக்கூடிய போதைப் பொருட்களாக இருக்கட்டும், அதையும் தாண்டி இப்போ ஏதாவது ஒரு இடத்துல சுற்றி வளைப்பு நடக்க போகுது, எங்கேயாவது ஒரு இடத்துல போதைப் பொருளை கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னா இந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகளே அது தொடர்பாக அதுக்குரிய அந்த போதைப் பொருள் கடத்தல்காரருக்கு தகவல் வழங்கி, அதாவது இங்கே ஒரு சுற்றி வளைப்பு நடக்க போகுது, அதனால நீங்கள் கொஞ்சம் அவதானமாக இருங்க அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்டவங்களுக்கே தகவலை வழங்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய நாட்டில் இந்த துறைசார் அதிகாரிகள் இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. அண்மை காலங்களில் இந்த மாதிரியான அதிகாரிகள் மேலேயும் சட்ட நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படியான ஒரு சம்பவம் தான் கிட்டத்தட்ட 200 போலீஸ் அதிகாரிகள் மேல சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது. இந்த மாதிரி சம்பவங்கள் பதிவாகி இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய போதை தடுப்பு பிரிவா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அந்த விடயத்துக்கு பொறுப்பான அதிகாரிகளா இருக்கட்டும், இது தொடர்பான எந்த ஒரு விடயத்தையும், இந்த ரகசிய தகவல் வழங்குறதா இருக்கட்டும், இப்படி எந்த ஒரு விஷயமுமே நடக்காததும் கூட இந்த மாதிரி ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சதி திட்டத்தோட உண்மையான நோக்கம் என்ன? இதுதான் இப்ப இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி அப்படின்னே சொல்லலாம். இதுவரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் அதிகாரப்பூர்வமா உறுதிப்படுத்தப்படலை. அதாவது ஜனாதிபதியை கொலை செய்யறதுக்கு சதி திட்டம் தீட்டப்படுது அப்படின்னு எந்த ஒரு இடத்துலையுமே அதிகாரப்பூர்வமா உறுதிப்படுத்தப்படலை. இப்போ ஊடகவியலாளர் கயான் காலகே வெளியிட்ட தகவலும் கூட தான் இப்படிதான் தீர்ப்புப்படுத்தப்பட்டு வெளிவருது. ஆனா இப்படி ஜனாதிபதியை இந்த மாதிரி மௌனிக்க வைக்கணும், இவருடைய நடவடிக்கைகளை முடக்கணும், இந்த அரசாங்கத்தை கவிழ்க்கணும் அப்படின்னு சொல்லி பல சதி திட்டங்கள் தீட்டுறதுக்கான சந்திப்பு நடக்க இருந்தது ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அரசு புலனாய்வு தகவல் தான் அவர் வெளிப்படுத்த இருந்தாரு. இப்போ வரைக்கும் அப்படி ஒரு தகவல் தான் அரசாங்கத்தோட புலனாய்வு பிரிவுக்கும் கிடைக்க பெற்றிருக்கு. ஆனா இந்த விவகாரம் தொடர்பா இப்போ ஜனாதிபதியோட பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. இப்படியான தகவல்கள் வெளிவர அவருடைய பாதுகாப்பும் ஒரு பக்கம் பலப்படுத்தப்பட்டு இருக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த விவகாரம் தொடர்பா இப்படி வெளியாயிருக்கக்கூடிய தகவல்கள் தொடர்பா விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. இப்போ அங்க நடக்க இருந்த சந்திப்பு, அது ஏன் ரத்து செய்யப்பட்டது, எதுக்காக இந்த மாதிரி திட்டங்கள் தீட்டப்படுது, அதை திட்டம் தீட்டுறவங்க யாரு அப்படின்னு சொல்லி பல ரீதியில பல கோணங்கள்ல இதுக்கான விசாரணைகள் மும்முரமா நடந்துகிட்டு வர்றதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அரசாங்கத்தை நிலையற்றதா மாற்றணும் அப்படிங்கிறது தான் இதோட முதன்மையான நோக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நாட்டுக்குள்ள ஒரு இன மோதலை கொண்டு வரணும், நாட்டுக்குள்ள ஒரு அமைதியின்மையை கொண்டு வரணும், அது மூலமா இந்த அரசாங்கம் மேல இருக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்தை இல்லாம பண்ணிட்டு இன்னொரு அரசாங்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பலவிதமா இதற்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கருத்து தெரிவிக்கிறவங்களும் ஒரு சிலர் இருக்காங்க.
அதே மாதிரி தான் இப்ப நாட்டுக்குள்ள ஒரு சில துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நடக்கிறதோட மிக முக்கியமான காரணமும் இதுவா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஊடகவியலாளர் கயான் கால்லகேவோட கருத்தாவும் இருக்கு. ஏன்னா ஒரு துப்பாக்கிச் சூடு சம்பவம் நடக்குது அப்படின்னா பொதுமக்களுடைய கேள்வி எல்லாமே என்னவா இருக்கும்? இப்படி ஒரு துப்பாக்கிச் சூடு நடக்குது, அப்ப நாட்டோட பாதுகாப்பு எங்க இருக்கு? நாட்டோட சட்டம் ஒழுங்கு என்ன செய்யுது? பொதுமக்களோட பாதுகாப்புக்கு என்ன அர்த்தம், என்ன பதில் அப்படிங்கிறது தானே எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கும். அதனால ஒரு அரசாங்கம் மேல ஒரு இழிவான எண்ணத்தையோ அரசாங்கம் மேல ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு எண்ணத்தை உருவாக்குறதும் தான் இவங்களுடைய திட்டமா இருக்கலாம் அப்படிங்கிறதும் அவருடைய கருத்தா இருக்கு. இறுதியா இந்த இடத்துல இன்னொரு விடயத்தையும் நான் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிறேன். இதுவரைக்கும் ஜனாதிபதியை கொலை செய்யறதுக்கான சதி திட்டம் அப்படிங்கிறது எந்த ஒரு இடத்துலையும் தீட்டப்படல. அப்படி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலுமே வெளியாகல. இப்போ வரைக்கும் வெளியாகிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, இப்படி ஒரு திட்டம் தீட்டுறதுக்காக ஒரு சந்திப்பு நடக்க இருந்தது. அந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டது. இது அரசாங்கத்தோட புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற தகவல். ஆனா இது பலவிதமா தீர்வுபடுத்தப்பட்டு மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தப்பட்டு வருது அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இது தொடர்பான விரிவான விசாரணைகளையும் அரசாங்கம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த சம்பவம் தொடர்பா உங்களுடைய கருத்து என்ன? இது உண்மையிலேயே ஜனாதிபதியை இலக்கா கொண்டு ஒரு சதி திட்டமா இருக்குமா? அப்படி இல்லைன்னா மக்களுடைய அவதானத்தை திசை திருப்புறதுக்காக மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சியா? இதோட விளைவுகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற தொடர்பா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவங்கள் தொடர்பா இப்படி வெளியாயிருக்கக்கூடிய தகவல்கள் தொடர்பா இன்னும் வெளிவரக்கூடிய பல செய்திகளை, பல தகவல்களை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு, அறியப்படுத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இது தொடர்பா முழுமையான தெளிவான விளக்கத்தை எங்களுடைய ஊடகத்துக்கு வழங்கின ஊடகவியலாளர் கயான் கால்லகே அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டே மீண்டும் மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கலாம்.